மாவு பிசையறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவை முதல்ல நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே மாவு ஐட்டம்ஸில் நம்ம ஸ்நாக்லாம் பண்ணும்போது எந்த ரெசிபி செஞ்சாலுமே மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்க போகிறேன். கேழ்வரகு ரொட்டி அப்படின்னு சொன்னாலே கீரை போட்டு செஞ்சோம்னா தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமனே கீரை போடாமலும் நம்ம செய்யலாம், ஆனால் நீங்கள் கீரையை கொஞ்சம் சேர்த்துட்டு செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிடும்பொழுது நல்ல சூப்பரான ஸ்நாக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இது கூட முருங்கைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியெல்லாம் மாவு பிசையக்கூடாது. எடுத்து நம்ம கையில் வந்து தட்டுறதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா விரிசல் விட்டுடும். நம்ம இப்படி தட்டும் போது விரிசல் விடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டினா விரிசல் விடாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ரொட்டி தட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் ஷீட், வாழை இலை, அதுக்கப்புறமா எண்ணெய் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டு இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம தட்டிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கையில் லைட்டாக அப்படி தொட்டுட்டு நம்ம தட்டும் பொழுது ஒட்டாமல் தட்ட முடியும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக சும்மா லைட்டாக விரலில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தட்டுங்க. இப்படி தட்டும் பொழுது விரிசல் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நம்ம பிசைஞ்சிட்டோம்னா விரிசல் விடும், ரொட்டி தட்டவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டியை நல்லா ரவுண்டாக கையிலே தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்படி கையில் எடுத்துட்டு ரொட்டியை வந்து போட்டுடலாம். அப்படி இல்லைனா இந்த கவரை அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே போட்டுட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி அப்படியே கையில் எடுத்துட்டு அப்படியே தோசைக்கல்லில் அப்படி வச்சுடுங்க. சூப்பராக ரொட்டி வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் தோசைக்கல்லில் போட முடியும். அப்படி இல்லைனா இதை அப்படியே நீங்கள் இப்படி கவுத்திட்டு பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அழகாக உங்களுக்கு ரவுண்டாக அப்படியே தோசைக்கல்லில் போட முடியும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லே போட்டு தட்டி எடுத்துக்குவாங்க நல்லா மெல்லிஸாக. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக மேலெல்லாம் வெந்த மாதிரி தெரியும், ஆனால் மாவு உள்ளெல்லாம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா வரட்டி மாதிரி ஆகிடும், ரொட்டி சாப்பிடவே முடியாது. அதனால தீ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வரும் ரொட்டி சாப்பிட்றதுக்கே. எண்ணெய் வந்து 2 பக்கமும் நான் சேர்த்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நார்மல் ரொட்டி செய்கிறத விட நம்ம ராகி மாவில் செய்யும் பொழுது. ஏன்னா ராகி மாவு வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி நல்லா சூப்பராக சாஃப்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுட சுட நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் ரொட்டி.
நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போதே காலி ஆகிடும், வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ரொட்டி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ராகி ரொட்டி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் சாப்பிட சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வெறும் ஸ்நாக்காக மட்டும் சாப்பிடாம நைட்டு ஒரு வேளை டின்னருக்கு எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டோமோ வயிறு ஃபுல்லாகிடும். நீங்கள் இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ராகி ரொட்டி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.